இப்ப இருந்து தளபதி ரசிகர் தான் ப்ரோ. சின்ன வயசுல இருந்து இப்ப நம்ம மாவட்டம் வேற நிக்கிறாரு பர்வேஸ், டிவிக்கே தான். எங்க வீட்டுல சின்ன குழந்தை முதற்கொண்டு விஜய்க்கு தான் போட சொல்றாங்க. நாங்களும் மறுபடியும் நல்ல ஒரு ஆட்சி வரணும் அப்படின்னா விஜய்க்கு போடலான்னு ஒரு இதுல இருக்கு. நான் தேமுதிக போட்டு போடுவேன். எப்பவுமே அண்ணன் தான். அண்ணன் விஜய். நான் ஆலங்குடி தொகுதி அவலத்தரோட கிளையில உறுப்பினராக இருக்கேன். எப்பவுமே அண்ணனுக்கு தான் சப்போர்ட்டு. விஜய் வரலாம். மாட்டு கட்சிக்கு விஜய். டிஎம்கே. 2026 நாங்க திமுக தான் ஓட்டு போறோம் முடிவுல இருக்கோம். நமக்கு வந்து அண்ணன் ஓட்டு போடுவோம். நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு தான். என்னோட ஓட்டு வந்து பிஜேபி. ஆளுங்கட்சிக்கே போடுவோம். ஆமா, திமுகவோட கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவோம். நான் விஜய் தான் போடுவேன். டிவிக்கு என்னோட தளபதி, என் உயிர். ஏதாவது மாற்றம் ஏதாவது வேணும்? அதுக்கெல்லாம் இல்லை, என் தலைவனுக்காண்டி தான். டிஎம்கே தான் போடுவோம். நாங்க பிஜேபி தான் போடுவோம். டிவிக்கு நம்ம வந்து சீமானுக்கு ஓட்டு போறதா ஐடியா இருக்கு. டிஎம்கே கூட்டணி தான் ஓட்டு போடுவோம். நான் டிஎம்கே தான் போடுவேன். விஜய் தான். டிவிக்கே தான் போடுவோம். விஜய் தான். நம்ம விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். விஜய் வந்து நல்லா செய்வாரு. அவர் தான் வருங்கால முதலமைச்சர் வரணும்னு. ஓட்டு 3 ஓட்டு எங்க வீட்டுல. எங்க அம்மா, நானு, என் மகன் 3 ஓட்டு விஜய் தான். டிவிக்கே தான் நல்லா இருக்கும். டிவிக்கே தான். வேற யாருக்கு ப்ரோ போடுறது? புதுசா ஒரு ஆள் வரட்டும், அதுக்கு தான். டிவிகே தான். நான் கட்சிக்காரன் தான். திமுக தான். கூட்டணி கைக்கு தான் ஓட்டு போடுவோம். நான் டிவிக்கு போட போறேன். எனக்கு விஜய் பிடிக்கும். ஒரு மாற்றம் வேணும், அவ்வளவுதான். நான் டிவிக்கு தான் போடுவேன். ஏமா டிவி? அதேதான் அண்ணன் சொன்ன மாதிரி மாற்றம் வரணும். மாற்றம் வந்தா நல்லா இருக்கும். நான் காங்கிரஸுங்க. டிவிக்கு ஓட்டு போடணும். அதான் மாற்றம் வரட்டும், அவ்வளவு. 2026 எலெக்ஷன்ல திமுக நல்லா இது செஞ்சிருக்காங்க. அதனால திமுக கூட்டணியை சேர்ந்த கை சின்ன தெரிவிச்சிருக்கா, உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். டிவிக்கே தான் ப்ரோ. டிவிக்கே தான். எப்பவுமே டிவிக்கு தான் ப்ரோ. என்டிக்கு. தலைவா நீங்க? டிவிக்கே. டிவிக்கேவா ப்ரோ? நீங்க? டிவிக்கே. டிவிக்கே. நம்ம டிவிக்கே ப்ரோ. ஒரு மாற்றம், அவ்வளவுதான். வேற எந்த விஷயமும் இல்ல. வந்து அவர் நல்லது செய்யறாரு, செய்ய மாட்டாரு அப்படிங்கறத அவர் வந்தாதான் தெரியும். வந்தவொடனே பாத்துக்குவோம். நம்ம விஜய் போலான்னு நினைக்கிறோம். முதல்ல நம்ம தொகுதியில இருந்த எம்எல்ஏ சரி வர ஒன்றும் செய்யல. ஏதாவது மாற்றங்கள் வரும்னு பாக்குறோம். அதனால விஜய்க்கு போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம விஜய் அண்ணனுக்கு தான். அவர் வரட்டும், புதுசா வராரு, பாப்பா என்ன பண்றாருன்னு. டிவிக்கே தான். ஏன் இந்த வாட்டியாச்சும் ஏதாச்சும் புதுசா வரவங்க செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. பிஜேபிக்கு போலான்னு. ஆளுங்கட்சி திமுகனுடைய செயல்பாடுகள் திருப்திகரமா இருக்கு. இந்த ஆட்சி தொடர்ந்தா இன்னும் சிறப்பா செயல்படுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. திமுக ஓட்டு போடலாம். டிவிக்கு தான் போகும். இல்ல புதுசா வரட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அதனாலதான் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டு வராரு. ஒரு சான்ஸ் கொடுத்துவோம். எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, புதுசா கொடுத்து வைப்போம். அவ்வளவுதான். வேற வந்து